வியூவர்ஸ், வெல்கம் டு பி புக். இன்றைய தமிழ் வகுப்புல 11th ஸ்டாண்டர்ட் பொதுத்தமிழ் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சி கவி அப்படின்ற பாடத்தை தான் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். இந்த புரட்சி கவி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான் இயற்றியிருக்காங்க. அதாவது வடமொழியில பில்கணியம் அப்படின்னு சொல்லி ஒரு காவியம் இருக்கு. இந்த காவியத்தை தமிழ் மொழியில இயற்றினவர் தான் பாரதிதாசன். புரட்சி கவி அப்படிங்கிற தலைப்பில் மாற்றி தழுவி எழுதியிருப்பாரு. சோ அதுதான் இந்த நூல். சோ இந்த புரட்சி கவி நூல்ல கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள், ஒரு சில பாடல்கள் இங்க இடம்பெற்றிருக்கு. அதற்கான பொருள் என்ன அண்ட் பாரதிதாசன் குறித்த செய்திகளும் இங்க கொடுத்திருப்பாங்க. இதையும் நம்ம கடைசியா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நுழையும் முன் அப்படிங்கிற பகுதி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லா நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய லெசன்லயுமே இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. மக்களாட்சிக்கு முன்பு வரை சட்டம், நிர்வாகம், நீதி ஆகியவை அரசனிடமே குவிந்திருந்தது. அதாவது மக்களாட்சி அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஆட்சி செய்வதுதான் மக்களாட்சி. சோ மக்கள் தான் அங்க அந்த உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனா இதுக்கு முன்னாடி அரசாட்சி இருந்துச்சு. அப்போ இப்போ இருக்க மாதிரியான சட்டம், நிர்வாகம், நீதி எல்லாமே அப்போ யார் கையில இருந்துச்சு அப்படின்னா அரசன் கிட்ட இருந்துச்சு அப்படின்றாங்க. இந்த நிலைமையானது சிறிது சிறிதாக மக்கள் புரட்சியால் மாற்றப்பட்டு தற்பொழுது மக்களாட்சி முறை பல்வேறு நாடுகளில் வளர்ந்துள்ளது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் ஆகும். அப்போ மக்களாட்சியுடைய அடிப்படை கூறுகள் என்ன? சுதந்திரம், அடுத்தது முக்கியமானது சமத்துவம், அதுக்கு அடுத்தது சகோதரத்துவம். இந்த மூன்றும் ஒரு முக்கிய அடிப்படை கூறுகளாக இருக்கின்றது. மக்களாட்சி சிந்தனைகளை பரப்பியதில் இலக்கியத்திற்கும் பெரும் பங்கு உண்டு. அரசு என்பது மக்களுக்கானதாகவே என்று காலந்தோறும் இலக்கிய வடிவங்களின் மூலம் கவிஞர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். அப்ப ஒரு அரசு அப்படின்னா அது யாருக்காக தான் இருக்கணும்? மக்களுக்காக தான் இருக்கணும். ஒரு அரசுங்கிறது மன்னனுக்காக இருந்துடக்கூடாது, ஆட்சி செய்பவர்களுக்காக இருந்துடக்கூடாது. அந்த நாட்டுடைய மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் அந்த அரசு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு பழங்காலமாக கவிஞர்களும் பல படைப்புகள்ல தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஓகேங்களா? இந்த புரட்சி கவி அப்படிங்கிற காவியத்துடைய முன்கதை சுருக்கம் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த சுருக்கத்திற்கான கருத்து படமும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்பெல்லாம் நியூ புக்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த லெசன்ல நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்களோ அதை ஒரு ஓவியமா இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. சோ அது பார்க்கும் பொழுது நல்லா இருக்கும். அந்த காவியத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்கும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்கிறது. முன்கதை சுருக்கம். அரசன் ஒருவன் தன் மகள் அமுதவல்லிக்கு கவிதை எழுதும் கலையினை பயிற்றுவிக்க விரும்புகிறான். ஒரு அரசன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய மகள் ஆன அமுதவல்லி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த கதை கலையினை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதற்காக அவருடைய அமைச்சர் ஒருத்தர் கிட்ட அதை பத்தி கேட்கிறான், கருத்து கேட்கிறான். கேட்கும் பொழுது அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உதாரண் பெயரை முன்மொழிந்து அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் என்று கூறுகிறான். அதாவது அந்த அமைச்சர் கிட்ட போய் அரசன் கேட்கும் பொழுது அந்த அமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி உதாரண் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான், அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ஒரு ஐயம் மன்னருக்கு ஏற்படுது. என்னன்னா தன்னுடைய மகள் அந்த எளிய கவிஞரோட காதல் வயப்படுவாளோ அப்படின்னு சொல்லி அந்த அரசன் நினைச்சு பாக்குறான். சோ அப்படி நினைச்சு பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு அமைச்சர் ஒரு உத்திய கூறுகிறார். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது அரசனுக்கு ஒரு மகள் அமுதவல்லி, அமுதவல்லிக்கு கவிதை எழுதியக்கூடிய கலையினை கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அரசர். சோ அதனால அரசர் என்ன பண்றாருன்னா அமைச்சர் கிட்ட போய் இவளுக்கு கவிதை அப்படி எழுதக்கூடிய அந்த கலையை கற்றுக் கொடுக்க யார் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா உதாரண் அப்படின்ற ஒரு பையனுடைய பெயரை சொல்லி அவன் அழகும் அறிவும் இளமையும் கொண்டவனாக இருப்பான் அப்படின்றாரு. உடனே அரசனுக்கு ஒரு எண்ணம், ஒருவேளை தன்னுடைய மகள் இளமையான இருக்கக்கூடிய அந்த மகளானவள் இந்த எளிய கவிஞரோடு காதல் கொண்டு விடுவாளோ அப்படின்னு சொல்லி தயங்குறான். அதை பத்தி அந்த அமைச்சர்கிட்டயும் கூறுறான். சோ அப்ப அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஒரு யுக்தியை கையாளுறார். என்ன அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருப்பாங்க. அதன்படி உதாரன் பார்வையற்றவன் என்று அமுதவல்லியிடம் கூறுகின்றனர். இது போலவே உதாரனிடம்
அமுதவள்ளி தொழுநோயாளி என்று தெரிவிக்கின்றனர். இருவருக்கும் இடையில் திரையிடப்படுகிறது. உதாரன் அமுதவள்ளிக்கு கதை எழுதும் கலையை கற்றுத் தருகின்றார். சோ ஒரு திரைய வச்சுட்டு இந்த ஆண்ட அமுதவள்ளியும் இந்த ஆண்ட உதாரனும் அமர்ந்து அந்த கலையை கற்றுக்கிறாங்க. சோ உதாரன் சொல்லிக் கொடுக்க அமுதவள்ளி கத்துக்கிறாங்க. சோ இந்த மாதிரி காதல் வயப்பற்ற கூடாது அப்படிங்கறதுனால அமுதவள்ளி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உதாரன் வந்து ஒரு பார்வையற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உதாரணம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அமுதவல்லிக்கு வந்து ஒரு தொழுநோயாளி. அமுதவல்லிக்கு தொழுநோய்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இதனால 2 பேருக்கும் நடுவுல ஒரு திரையை வைத்துக்கொண்டு இந்த மாரி அ அந்த கலையை கற்றுத் தருகிறார்கள். ஒரு இரவு பொழுதில் அழகிய நிலவினைக் கண்டு உதாரன் தன்னை மறந்து கவிதை ஒன்றை பாடுகிறான். பார்வையற்ற ஒருவன் நிலவின் அழகைக் கண்டு எவ்வாறு கவி பாட முடியும் என்று ஐயம் கொண்ட அமுதவல்லி திரையினை விளக்கினார். சோ ஒரு இரவு நேரத்துல இந்த மாரி கவிதை எப்படி எழுதணும் அப்படின்னு அவன் உதாரணம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, அந்த மேல இருக்கக்கூடிய அந்த நிலாவை அவன் பார்க்கிறான். நிலாவை பார்த்த உடனே அந்த நிலாவை பற்றி வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். சோ அவன் வந்து தன்னையே மறந்து தனக்கு கண்ணு தெரியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பொய்யை மறந்து, அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அந்த நிலவினுடைய அழகை கவிதையாக பாடுகின்றான். சோ அப்போ வந்து அமுதவல்லிக்கு தோணுது. இவனுக்கு கண்ணு தெரியாது. இவன் நிலாவ பார்த்திருக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நிலாவை இவ்வளவு அற்புதமாக உவமை கூறி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த சந்தேகம் எழுந்ததும், இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த திரைச்சீலைய வந்து அமுதவல்லி விளக்கிடுறாங்க. சோ விளக்கும் பொழுது அழகிய ஆண்மகன் இருக்கக் கண்டு அவனை விரும்பத் தொடங்குகிறாள் அமுதவல்லி. உதாரணம் அவளை விரும்ப ஆரம்பிக்கின்றான். இவர்களோட 2 பேருடைய அந்த விருப்பமும் அரசனுக்கு தெரிய வருது. இதனை விரும்பாத அரசன் 2 பேரும் காதலிக்கிறார்கள், விரும்புகிறார்கள் அப்படின்றது அரசனுக்கு தெரிய வருது. சோ தெரியும் பொழுது அரசன் வந்து இதை விரும்பவில்லை. இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துறக்கூடாதுன்னு தான் அவ்வளவு பிரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தாரு. அப்படி எடுத்துமே அதை தாண்டி இந்த மாரி ஒரு விஷயம் நடந்த உடனே பிடிக்காத அந்த அரசன் என்ன பண்றாருன்னா, உதாரனை வந்து குற்றவாளியாக்கி மரண தண்டனை விதிக்கிறார். உதாரணன் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி, "உனக்கு மரண தண்டனை அளியுங்கள்" அப்படின்னு சொல்லி மரண தண்டனை விதிக்கிறான். அமுதவல்லி அதை எதிர்க்கிறாள். சோ இதை கேட்டறிந்த அமுதவல்லி இப்படியெல்லாம் உதாரணை வந்து குற்றவாளின்னு சொல்லி மரண தண்டனை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னத அமுதவல்லி கேட்டுட்டு அதை எதிர்க்கிறா. போய் எதிர்க்கும் பொழுது, அதனால் சினம் கொண்ட மன்னன், அதாவது போய் எதிர்ப்பா. வாழ்ந்தா 2 பேரும் ஒண்ணா வாழ்வோம். இல்லன்னா 2 பேரும் சாவோம் அப்படின்ட்டு. அப்படி கேட்கும் பொழுது, "ஓ! உனக்கு அப்படிதான் பிரியம்னா 2 பேரும் சாவுங்க" அப்படின்னு சொல்லி மன்னனும் வந்து மரண தண்டனைய 2 பேருக்குமே சேர்த்து குடுத்துருவாரு. அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அந்த காவியத்துடைய இறுதி பகுதிய தான் இங்க பாடமா குடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. சோ இது வந்து முன்னாடி இருந்த கதையெல்லாம் நம்மளுக்கு பாடல் குடுக்கல. கடைசி பகுதி, அதாவது இந்த அரசவையில நடக்கக்கூடிய இந்த பகுதி. அ உதாரணக்கு மரண தண்டனை அளிக்கப்படுகிறது. அதை அறிந்து வந்து அமுதவள்ளி முறையிடுவாள். அப்படி முறையிடும் பொழுது அவ சொல்லுவா, சேர்ந்து வாழ்ந்தால் இருவரும் வாழ்வோம். இல்லை என்றால் இருவரும் சாவோம்" அப்படிங்கும் பொழுது அரசனும், "சரி 2 பேரும் செத்துப்போ" அப்படின்னு சொல்லி மரண தண்டனை 2 பேருக்குமே குடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. அந்த தலையை வெட்டுவதற்காக. அதுதான் இந்த பிளேஸ். இந்த பிளேஸ்ல இதுதான் உதாரன். இது அமுதவல்லி. ஆ உதாரனுடைய தலையை இந்த இடத்துல வச்ச உடனே, இங்க இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வெட்டிடுவாரு. இங்க பாருங்க வாள் வச்சு நிக்கிறாங்க. சோ இந்த வாளினால் அந்த தலையை அறைந்து விடுவார்கள். இதுதான் தண்டனை. சோ இதே மாரி இவங்களுக்கும் பண்ணணும் அப்டின்றாங்க. சோ இப்படி எல்லாரும் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்டின்னா, மன்னர்களும், அமைச்சர்களும், பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். இந்த பக்கம் சாதாரண மக்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. இங்க அமுதவள்ளி நிக்கிறாங்க, உதாரன் நிக்கிறாங்க. இவங்கள கொலை செய்யறதுக்காக இந்த கொலையாளி வாளோட ரெடியா இருக்கான். சோ அப்படி கடைசியா வந்து ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கும் பொழுது கேட்பாங்க. கடைசியா ஏதாவது சொல்லுமா? அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும் பொழுது இந்த உதாரனுடைய உரையை பற்றி இங்கு பாடல்களாக நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் "உயிர் எமக்கு வெல்லம் அல்ல." அதாவது உயிர் வந்து எனக்கு பெருசு இல்ல அப்படின்னு சொல்லி அமுதவல்லி சொல்லக்கூடிய அந்த வீரச்சூளுரை தான் இங்க குடுத்திருப்பாங்க. "காதலனை கொலைகளத்துக்கு அனுப்ப கண்டு கண்ணியனை மன்னிக்கு கேட்டுக்கொண்ட நீதி நன்று மந்திரியே! அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் எனவும் நினைத்து விட்டாய். சாதல் எனில் இருவருமே சாதல் வேண்டும். தவிர்த்தல் எனில் இருவருமே தவிர்த்தல் வேண்டும். ஓதுக இவ்விரண்டில் ஒன்று மன்னன் வாய். உயிர் எமக்கு வெல்லம் அல்ல" என்றாள் மங்கை. அதாவது காதலனை கொலைகளத்துக்கு அனுப்ப கண்டு, நான் காதலித்தவனை அந்த கொலைகளத்திற்கு, அவனை மரண தண்டனை வழங்குவதற்கான அந்த களத்திற்கு அனுப்ப கண்டு
கண்ணியனை மன்னிக்க கேட்டுக்கொண்ட, அதாவது என்ன மட்டும் மன்னிச்சிருங்க. அதாவது அமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா, அரசன் கிட்ட கேட்பாரு. 2 பேருக்குமே மரண தண்டனை விதிச்ச உடனே ஒரு அமைச்சர் கேட்பாரு. அப்படிலாம் பண்ணாதீங்க, அமுதவல்லிய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு அமைச்சர் அமுதவல்லிக்காக அந்த மன்னனிடம் முறையிடுவார். அப்படி முறையிடும் பொழுதுதான் அந்த அமுதவல்லி சொல்றா, அவன கொலைகளத்துக்கு அனுப்பிட்டு இந்த கன்னியான என்னை மட்டும் மன்னிக்க கேட்டுக்கொண்ட நீதி நன்று. நீ போய் என்னை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி கேக்குறீங்க பாருங்க மந்திரியாரே, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய நீதி சரியானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு எல்லலோட சொல்றான். அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் எனவும் நினைத்து விட்டாய். அவன் இறந்து போயிட்டா என்னுடைய உயிர் மட்டும் நிலைச்சிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நினைச்சிட்டீங்க. ஆனா இருக்காது அப்படின்றான். சாதல் எனில் இருவருமே சாதல். செத்து போகணும்னு முடிவு பண்ணிட்டா அப்ப தண்டனைன்னு கொடுக்குறீங்கன்னா 2 பேருக்குமே கொடுங்க. தவிர்த்தல் எனில் இருவருமே தவிர்த்தல் வேண்டும். இல்ல தண்டனை வேண்டாம் அப்படின்னு என்ன விளக்குறீங்கன்னா அவனையும் விளக்குங்க. சோ அப்ப 2 பேருக்குமே தண்டனையிலிருந்து விடுவீங்க அப்படின்றாங்க. ஓதுக இவ்விரண்டில் ஒன்று மன்னன் வாய் அப்படின்றாங்க. அதாவது இந்த 1 2 பேருக்கும் மரண தண்டனை, இல்லைன்னா 2 பேருக்கும் விடுதலை. இந்த 2ல ஏதாவது ஒன்னை ஓதுக அப்படின்னா சொல்லுங்கள், இந்த மன்னன் வாயிலிருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமுதவல்லி நிக்கிறா. நிக்கும் பொழுது அவ சொல்றா, இந்த உயிர் எமக்கு வெள்ளம் அல்ல. இந்த உயிரை நான் பெரிதாக கருதவில்லை. இந்த உயிர் எனக்கு பெருசு கிடையாது. அவன் இல்லாமல் வாழக்கூடிய இந்த உயிர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா? அடுத்தது கடைசி பேச்சு. இப்ப 2 பேருக்குமே மரண தண்டனை விதிச்சுட்டாங்க. விதிச்சதுக்கு அப்புறம் அந்த கொலைகளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கொலைகளத்துல போயிட்டு அந்த தலையை உதாரன் அந்த இது மேல வைக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா அவன் கேட்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இங்க கொடுத்திருப்பாங்க. கொலைகளத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓர்பால் நின்றனர். அதாவது கொலைகளத்துல இந்த கொலை செய்யக்கூடிய இந்த இடத்தில் இதுதான் களம். அதாவது களம்னா இடம். இந்த மரண தண்டனை வழங்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு பக்கத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்களும் இந்த காதலர்கள் உதாரணம் அமுதவல்லியும், அது மட்டும் இல்லாமல் கொலை செய்ய தயாராக இருக்கக்கூடிய இந்த கொலைஞர் ஒரு பக்கம் நிற்கிறார்கள். இன்னொன்று பக்கம் மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. கொலைகளத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஒரு பால் நின்றனர். அலைக்கடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார். அதாவது அலைக்கடல் போல் அப்படின்னா அலைகளை உடைய அந்த கடல் எப்படி பறந்து விரிந்திருக்குமோ அந்த வெள்ளம் போல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை பூட்டிவிட்டு அனைவருமே வந்திருக்கிறார்களாம் இதனை பார்க்க. உதாரணக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விடை தந்து விட்டான். அதாவது உதாரணக்கும் சிலைக்கு நிகராக மங்கை அப்படின்றாங்க. சிலைக்கு அதாவது சில மாதிரி இருக்கக்கூடிய அழகான அந்த அமுதவள்ளிக்கும் கடைசியா சில பேச்சு பேசிருக்க அப்படின்னா கடைசியா நீங்க ஏதாவது பேசணும்னா பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி தலைப்பாகை அணிந்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. சோ அடுத்தது தமிழ் கவிஞன் சனங்களிடையே முழக்கம் செய்வான். இப்ப என்ன பண்றான் அப்படின்னா தமிழ் கவிஞன் அப்படின்னா உதாரணை குறிப்பிடுகிறார்கள். சோ இப்ப உதாரணம் ஆமா நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியாக பேசக்கூடிய அந்த மொழிகளைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அதுதான் தமிழ் கவிஞன் சனங்களிடையே, சனங்கள் அப்படின்னா ஜனங்கள், இப்ப நம்ம சொல்றோம்ல அதேதான் மக்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மக்களிடையே முழக்கம் செய்கின்றான். அப்போ அவன் சொல்லக்கூடியது எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்றதாய் மாறே, நல்லிளம் சிங்கங்கால் அப்படின்றாங்க. அதாவது பேரன்பு கொண்டவர்களே, என் மீது அன்பு கொண்டவர்களே, பெரியவர்களே, என்னை பெற்ற தாய்மார்களே, நல்ல இளம் சிங்கங்களாக இருக்கக்கூடிய இளமையானவர்களே, நீரோடை நிலம் கழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெரும் காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேர பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகர் உண்டாக்கி அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நீரோடை நிலம் கழிக்க, அதாவது நீரோடைகள் எல்லாம் இந்த நிலத்தினை கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்த பொழுது, நெடுமரங்கள் நிறைந்து பெரும் காடாக இருந்த பொழுது, இப்போ நம்ம நின்னுகிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியானது நீரோடைகள் இந்த நிலங்களை கிழித்து கொண்டு சென்ற பொழுதும் நெடுமரங்கள், உயரமான மரங்கள் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த உயரமான மரங்கள் எல்லாம் நிறைந்து பெரும் காடாக இருந்த பொழுதும் இந்த காட்டு பகுதியிலேயே பெரும் விலங்குகள் நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கைக்கல் அப்படின்னா அந்த சுண்ணாம்புக்கல் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி சுண்ணாம்பு கல்லால் ஆனா அந்த நெடும் குன்று அப்படின்னா பெரிய குன்றில் இருக்கக்கூடிய பிலம் சேர அப்படின்னா பிலம்னா குகை அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இங்க இருந்து அந்த பெரு விலங்குகள் எல்லாம், கொடிய விலங்குகள் எல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய எங்க வாழும்?
குகைகள்ல வாழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெரு விலங்குகள் எல்லாம் இந்த சுண்ணாம்பு பாறையினால் ஆன சுண்ணாம்பு கல்லினால் ஆன இந்த நெடும் குன்றின் குகைகளிலே வாழ்ந்து கிடந்தன. பாம்பு கூட்டமானது போராடும் பாம்பு கூட்டங்கள் எல்லாம் நிறைந்திருந்த இந்த நிலத்தினை, இந்த பாழான நிலத்தினை அந்த நாளில் அதனை மாற்றி அமைத்து அழகு நகராக உண்டாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். புரிஞ்சுதா? சோ அப்ப உதாரணம் என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, பேரன்பு கொண்டவர்களே, பெரியோர்களே, என்னை பெற்ற தாய்மார்களே, இளம் சிங்கங்களே, இப்போ நீங்க நின்னுட்டு இருக்கீங்கல்ல, இந்த இடத்துல ஒரு காலத்துல நீரோடை வந்து இந்த நிலத்தை கிழித்து கொண்டு ஊற்றுகள் எடுத்து கொண்டிருந்தது. இந்த நிலத்தினிலே பெரிய மரங்கள் எல்லாம் நிறைந்து ஒரு பெரும் காடாக இருந்தது. கொடிய விலங்குகள் எல்லாம் இங்கு தங்கும் இடமாக இருந்தது. இங்க இருக்கக்கூடிய இந்த மலை குன்றுகளிலே, பெரிய மலை குன்றுகளிலே இருக்கக்கூடிய குகைகளில் எல்லாம் ஓடி வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அந்த பெரு விலங்குகள் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் பாம்பு கூட்டங்கள் எல்லாம் இங்கு அலைமோதி கொண்டிருந்த காலகட்டம். அப்படிப்பட்ட அந்த நிலத்தை, அந்த பாழான நிலத்தை இப்படி ஒரு அழகிய நகராக உருவாக்கி மாற்றி அமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மண்ணை இதெல்லாம் பண்ணானா நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ சிற்றூரும் வரப்பெடுத்து வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்கு உளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். சோ இந்த மாதிரி இந்த காடா இந்த நிலத்தை நல்ல நிலமா மாத்துனது யாரு? இதனை ஒரு சிற்றூராகவும் வரப்பெடுத்து வயலும் அப்படின்னா வரப்புகள் கட்டி ஒரு வயல் வெளியாகவும் ஒரு அந்த வயலாக பண்படுத்திய ஒரு நிலமாகவும் ஆறுகளை தேக்கி நல்ல வாய்க்காலை வகைப்படுத்தி ஆறுகள்ல வந்து நீரை தேக்கி வைத்து விட்டு அந்த ஆறிலிருந்து அந்த அங்கங்க குளம் வெட்டி நீர்களை ஆறுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த நீர்களை எல்லாம் தேக்கி வைத்து அந்த தேக்கி வைத்திருக்கக்கூடிய நீர்கள் எல்லாம் அந்த வயல்வெளிகளுக்கு செல்லுமாறு ஒரு நல்ல வாய்க்கால்களை ஏற்படுத்தி அந்த வயல்களிலே நெற்பயிர்களானது பெரும் விளைச்சலை தருமாறு அந்த நிலத்தினை உழுது பயிர் செய்து அந்த நெல் விளைச்சலை எடுத்து அந்த நிறை உழைப்பு அந்த விளைச்சலை எடுப்பதற்காக நிறைய உழைப்பு போட்ட தோள்கள் எல்லாம் யாருடைய தோள்கள்? யார் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க? நீங்க பண்ணீங்களா, மன்னன் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதான் சிற்றூராக மாற்றி அதுக்கடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த நிலங்களை எல்லாம் பண்படுத்தி வயல்களாக உருவாக்கி ஆறுகள்ல இருந்து வரக்கூடிய நீர்களை எல்லாம் தேக்கி அந்த நீர்களை முறையாக அந்த வாய்க்கால்கள் வழியாக வயல்வெளிகளிலே பாய்ச்சி அந்த வயல்வெளிகளை உழுது பயிர் செய்து அதன் மூலம் அந்த நெற்கள் எல்லாம் விளையும்படி பெரும் விளைச்சலை கொடுக்கும்படி உழைத்தவர்கள் யார்? அந்த நிறைந்த உழைப்பை மிகுதியான உழைப்பை உழைத்தவர்கள் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் உழைத்தவர்களின் தோள்கள் எல்லாம் யாருடைய தோள்கள்? உங்கள் தோள்களா இல்ல மன்னன் வந்து இப்படி உழைச்சானா அப்படின்றாங்க. கற்பிளந்து மலை பிளந்து, கர் அப்படின்னா பாறைகளை பிளந்து மலைகளை பிளந்து கனிகள் வெட்டி, கனிகள் அப்படின்னா என்னன்னா உலோகங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த கனிமங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாறைகள்ல அதுலதான் இருக்கும். சோ அப்படிங்கும்போது அந்த பாறைகளையும் மலைகளை எல்லாம் வெட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த உலோகங்களை எல்லாம் எடுத்து வந்து அதை கருவியாக செய்து தந்த கைகள் தான் யார் கை? இன்னைக்கு அரசன் படையில பல பேர் அக்கூர்மையான ஆயுதங்களை கருவிகளை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கருவிகளை வெட்டி எடுத்து வந்து அந்த கொல்லர் உலையிலே அடித்து அதை கருவியாக மாற்றிய கைகள் யாருடைய கைகள்? உங்களுடைய உழைப்பாளிகளுடைய கைகளா இல்ல இந்த மன்னனுடைய கைகள்ல தான் இவன் வெட்டிட்டு வந்து இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி வச்சு ஒரு படையை உருவாக்கியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். பொட்டுகளை கடல் முத்தை மணிக்கு உளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு அப்படின்றாங்க. பொற்று அப்படின்னா பொன் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப தங்கத்தை வெட்டி எடுக்க சுரங்கங்களை வெட்டி அந்த சுரங்கங்களிலிருந்து தங்கங்களை வெட்டி எடுக்க சென்று விட்ட மூச்சு யாருடைய மூச்சு? அது மட்டும் இல்லாமல் கடலிலிருந்து முத்தை எடுப்பதற்காக அந்த நீருக்குள்ளே உளம் அப்படின்னா என்னன்னா நீர் துன்பம் அப்படின்னு பல பொருள் கொடுக்கக்கூடியதுதான் இந்த உளம் அப்படின்றது. சோ அப்ப அந்த கடல் முத்தை எடுப்பதற்காக அந்த நீருக்குள்ளே போய் எடுக்க அடக்கிய மூச்சு, இந்த மூச்சை அடக்கி அந்த கடலுக்குள்ள போய் உள்நீச்சல் போட்டு போய் எடுத்துட்டு வந்து அந்த அடக்கிய மூச்சு யாருடைய மூச்சு? மணிக்கு மணி அப்படின்னா மாணிக்கங்கள். சோ அந்த மாணிக்கங்களை எடுக்க சென்று அதனால் பட்ட துன்பங்கள் யாருடைய துன்பங்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப பொன் மாணிக்கம்
அடுத்தது பொன் மாணிக்கம் கடல் முத்து இதெல்லாம் எடுக்க போய் அதனால் உண்டாகக்கூடிய துன்பங்களை அனுபவித்தவர்கள் யார்? அந்த முத்தினை எடுக்க அந்த நீருக்குள்ளே மூச்சினை அடக்கி கொண்டு சென்றவர்கள் மூச்சு யாருடைய மூச்சு? இந்த மன்னனுடைய மூச்சா இல்ல சாதாரண மக்களாகிய உங்களுடைய மூச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஓகேங்களா? அடுத்தது ஒரு மனிதனின் தேவைக்கே இந்த தேசம், அதாவது இந்த தேசமானது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் இருக்கு. அரசனுக்காக இருக்கிறது. அரசன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்காக தான் இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதுதான் இங்க இருக்கும். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதே ஏதான் சரி என்றேன். ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அந்த தேசம் ஒளிகள் நன்றாம். இருவர் இதோ சாகின்றோம். நாளை நீங்கள் இருப்பது மெய்யென்று எண்ணி இருக்கின்றீர்கள் அப்படின்றாங்க. அதாவது அரசனுக்கும் எனக்கும் உதாரணாகிய எனக்கும் இந்த அமுதவல்லியோடைய அப்பாவாகிய இந்த அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாயிற்று. நாங்கள் காதலித்தோம். அதனால் இதனை விரும்பாத அவருக்கும் எங்களுக்கும் ஒரு வழக்கு உண்டாயிடுச்சு. அந்த வழக்கை பொதுமக்கள் தான் தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். பொதுமக்கள் தீர்ப்பளித்ததுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுல நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு பொது ஆள் தீர்ப்பு சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அதுக்கு அந்த அரசனானவன் ஒப்புக்கொள்ளவில்லை. அதுதான் ஒப்பவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இவளும் நானும், அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய அமுதவல்லியை காட்டி சொல்கின்றான். இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். அவன் எங்க 2 பேரையும் செத்து போங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சுட்டான். அதனால இங்க சாக வந்திருக்கோம். ஒரு மனிதனுடைய தேவைக்காக இந்த தேசம் உண்டென்றால், அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் விரும்புவது. அதனால் அவன் எங்களை கொல்ல வேண்டும் என்றான். அப்ப அவனுடைய தேவைக்காகத்தான் இந்த தேசம் இருக்கிறது அப்படின்னா, அப்படிப்பட்ட இந்த தேசம் ஒழிதல் நன்றாம். இந்த தேசம் அழிந்து போவதே நன்று அப்படின்னு சொல்றான் உதாரன். இருவர் இதோ சாகின்றோம். நான் பாரு, நாங்க 2 பேர் இப்ப செத்துறோம். நாளைக்கு நீங்களெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம் அப்படின்னு சொல்றான். அதான் நாளை நீங்கள் இருப்பது மெய்யென்று எண்ணி இருக்கிறீர்கள். நாளைக்கெல்லாம் நீங்கெல்லாம் உயிரோட இருந்துடலாம், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒண்ணும் நடந்துராது அப்படின்னு நீங்க உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனா இது கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நாள் இதே நிலைமை வரும். என்னைக்கு அவனுக்கு நீங்கள் தேவைப்படாமல் போய்விட்டீர்களோ, அவனுடைய தேவைக்கேற்ப அவன் உங்களை கொல்ல வேண்டும் என்று தேவைப்பட்டால், அவன் விரும்பினால் அவன் உங்களை கொல்லுவான். சோ அப்படி ஒரு மன்னனுக்காக ஒரு நாடு இருக்கின்றது, ஒரு ஆட்சி இருக்கின்றது அப்படி என்றால் அந்த தேசம் ஒளியட்டும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றான். இப்போ இன்னொரு இதையும் சொல்றான். மாசு இல்லாத உயர்தமிழ். மாசு அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். அப்ப குற்றம் இல்லாத இந்த உயர்தமிழ் அப்படின்றாங்க. தமிழ் அறிந்ததால் வேந்தனை அழைத்தான். தமிழ் கவிஞன் என்றனை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லி இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்தது என்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயகோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பது உண்டோ? உமை ஒன்று வேண்டுகிறேன், மாசில்லாத உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள் அப்படின்றாங்க. அதாவது தமிழ் அறிந்ததனால், எனக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சதுனாலதான், நான் தமிழை அறிந்திருந்ததனால்தான் இந்த அரசனானவன் என்னை அழைத்து அமுதவல்லிக்கு கவிதை எழுதுவதை கற்பிக்க கேட்டுக்கொண்டான். தமிழ் கவி என்று என்னை அவளும் காதலித்தாள். நான் தமிழிலே கவி பாடக்கூடியவனாக இருப்பதினால் அதனால் என் மீது காதல் கொண்டாள் அவள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் அப்படின்றாங்க. அமுதம் போல இனிமையானதுன்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு, அதாவது என்னுடைய ஆவி அப்படின்னா என்னுடைய உயிர் அழிவதற்கு காரணமாய் இருந்தது அப்படின்னு இந்த சமுதாயம் சொல்லிடுமோ? அதாவது நான் தமிழ் அறிஞ்சதுனால என்னை அரசன் கூப்பிட்டான், அதனால நான் இவளுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தேன். இவளும் நான் ஒரு தமிழ் கவிஞன்றதுனால என் மீது காதல் கொண்டு விட்டாள். இப்போ எங்க 2 பேருடைய காதலுக்கும் விருப்பம் தெரிவிக்காத அரசன் எங்களை கொல்ல முற்பட்டு விட்டான். சோ அப்ப இப்ப என்னுடைய உயிர் போகுதுன்னா இந்த தமிழாலதான் இந்த உயிர் போயிருச்சு அப்படின்னு இந்த சமுதாயம் சொல்லிடுமோ? ஐயகோ, இப்படி ஒரு பழிச்சொல் இந்த தமிழ் மொழிக்கு வந்துவிடக் கூடாது. அதனை நம்மளால் எப்படி சகித்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கிறான். என் தாய்மொழிக்கு பழி வந்தால், இந்த மாதிரி என்னால என்னுடைய தாய்மொழிக்கு ஒரு பழி வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நான் சகித்துக் கொள்வேன்? உமை ஒன்று வேண்டுகிறேன். மக்களே, இங்க கூடி இருக்கிறவர்களே, உமை அப்படின்னா உங்களை நான் ஒன்று வேண்டுகின்றேன். நீங்கள் ஒரு பொழுதும் இந்த தமிழினால் என் உயிர் பறிபோய் விட்டது அப்படின்னு பழி சுமத்து விடாதீர்கள் இந்த தமிழ் மீது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசு இல்லாத உயர் தமிழை உயிரின்றி போற்றும் எண்கள், இந்த குற்றமில்லாத இந்த உயர்வை
கொண்ட இந்த தமிழினை உயிராக நினைத்து போற்றுங்கள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது மக்களுக்கே ஆளும் உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். அடுத்தது அரசனும் பின்னிந்த தூய நாட்டை ஆளுவதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான், சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கு, சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிர்வாதை, அரசன் மகள் தன் நாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக நினைத்திருந்தாள் அப்படின்றாங்க. அதாவது அரசனுக்கு பின்னாடி இந்த தூய்மையான இந்த நாட்டினை ஆள்வதற்கு பிறந்த ஒரு பெண் தான் அமுதவல்லி. அப்படிப்பட்டவளை அந்த அரசனுக்கு கொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா, இல்ல உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதாவது இந்த அரசனுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வர்றது அவனுடைய வம்சாவளியா இருக்கும். அப்ப அவனுடைய வம்சாவளி அப்படிங்கும்பொழுது அம்சவல்லி தான் அவனுடைய மகள். சோ அப்ப இந்த தூய்மையான நாட்டினை இவனுக்கு அப்புறம் இந்த அம்சவல்லி தான் ஆட்சி செய்யணும். அப்படி ஆட்சி செய்ய பிறந்த ஒரு பெண்ணிற்கு, ஆள பிறந்த இந்த பெண்ணிற்கு கொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு உடையது? இந்த பெண்ணை கொல்லக்கூடிய அதிகாரம் இந்த மன்னனுக்கு இருக்கிறதா, இல்லை இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களாகிய உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். அந்த அரசனும், அதாவது அமுதவல்லியின் தந்தையோ இந்த சட்டத்தினை அவமதித்து விட்டான். மக்களுக்காகத்தான் நாடு என்பதனை மறந்து விட்டான். தன்னுடைய தேவைக்காக இந்த நாட்டை பயன்படுத்திக் கொள்கின்றான். தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த நாட்டினை பயன்படுத்திக் கொள்கின்றான் அப்படின்றாங்க. அப்ப சிரமரத்தில் வேந்தனுக்கு பொழுதுபோக்கு. சிரம் அப்படின்னா தலை. அப்போ ஒருவனுடைய தலையை வெட்டுவது அப்படிங்கிறது இந்த வேந்தனுடைய பொழுதுபோக்காகத்தான் இருக்கிறதே தவிர நீதியாக இல்லை. இது ஒரு சிறு கதை. இவனை பொறுத்த மட்டும் இது ஒரு சிறு கதை. ஆனால் இந்த மாதிரி ஒருவருடைய தலையை அறுப்பதானது நமக்கெல்லாம் உயிரின் வாதை அப்படின்றாங்க. வாதை அப்படின்னா என்னன்னா வேதனையை தருகின்ற ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒருத்தனுடைய தலையை வெட்டிட்டோம் அப்படின்னா அவன் மீது நாம் கொண்ட அன்பினால் அவனை நினைத்து இயங்கக்கூடிய ஒரு மனநோயானது நம்மளுக்கு வந்துவிடும். இப்படிப்பட்டதுதான். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன கதை. இப்படி வாழ்ந்தாங்க, இவங்க செத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்முடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கக்கூடிய வரை நம்மளை வதை செய்யக்கூடிய அது ஒரு உயிரின் வாதை அப்படின்றாரு. அரசன் மகள் தன் நாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். இந்த அரசனுடைய மகளான இந்த அமுதவள்ளி அவள் வாழ்ந்திருந்த இத்தனை காலங்களும் குடிகள் அப்படின்னா அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள், இந்த மக்களுக்கே ஆளக்கூடிய உரிமை இருக்கிறது, பொதுவான உரிமை என்று அவள் நினைத்திருந்தாள். மக்களே, உங்களுக்குத்தான் ஆளக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு அமுதவள்ளி நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இந்த அரசனும் எங்களுக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டான். சோ அப்ப இந்த அரசனுக்கு அப்புறம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெண் அவள். அப்படிப்பட்ட அவளை கொல்லக்கூடிய உரிமை இந்த அரசனுக்கு இருக்கிறதா, உங்களுக்கு இருக்கிறதா? சோ அவனை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை அவமதிச்சுட்டான். அவனுடைய விருப்பத்திற்காக அவன் எங்களுடைய சிரத்தை அறுக்க முயன்று விட்டான். சோ அப்படி அவன் சிரத்தை தலையை அறுப்பதுங்கிறது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஆனா அது இந்த சாதாரண மக்களாகிய நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்மளுடைய உயிர் உள்ளவரை இது நம்மளை வதைத்து கொண்டிருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது ஆள்க எந்தன் குருதி. அதாவது என்னுடைய குருதியானது இங்கு ஆளட்டும், வீழட்டும், நான் ஆளட்டும் என் குருதி அப்படின்னு சொல்லுவான். வாலிய என் நன்னாடு பொன்னாடாக, வாலிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே, வீழிப்போய் மண்ணிடை விண்வீழ் கொல்லி வீழ்வது போல் தனித்தாலும் கொடிய ஆட்சி, ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன், என் பெரியீர் அன்னையீர் ஏகுகின்றேன், ஆள்க என்றன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆள்க என்றான், தலை குனிந்தான் கத்தியின் கீழ் அப்படின்றாங்க. சோ இப்போ இவன் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த தலையை வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் தலையை வைக்கிறான். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. வாலிய என் நன்னாடு பொன்னாடாக, அதாவது என்னுடைய நல்ல நாடாக இருக்கக்கூடிய இந்த திருநாடானது பொன்னாடாக செல்வ வளம் பெற்று வாழ வேண்டும். வாலிய நற்பெருமக்கள் அப்படின்றாங்க. வாலிய நற்பெருமக்கள்னா இந்த நாட்டினிலே குடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் உரிமையை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். வளமாக செழிப்பாக பொன்னான நாடாக இந்த நாடானது வாழ வேண்டும். வீழிய போய் மண்ணிடையே விண்வீழ் கொல்லி அப்படின்னா வானத்திலிருந்து வீழக்கூடிய அந்த விண்கற்கள் தான். ஏன்னா விண்கற்கள் வேற இருந்து வரும்பொழுது என்ன பண்ணும், எரிஞ்சுக்கிட்டே வரும். அதனாலதான் இந்த இடத்துல கொல்லி அப்படின்றாங்க. சோ எப்படி ஒரு விண்கற்கள் எழுந்து கொண்டு இந்த மண்ணிலே விழுமோ அதுதான் வீழிய போய் மண்ணிடையே வீழ் கொல்லி வீழ்வது போல். எப்படி ஒரு விண்கல்லானது மேலிருந்து எரிந்து கொண்டே இந்த மண்ணிலே விழுமோ அதுபோல தனித்தாலும் இந்த கொடியாட்சி, அரசன் தான் நினைப்பதுதான் சரி என்று ஆளக்கூடிய இந்த கொடுமையான ஆட்சியும்
வீழ வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன். ஏழையாகிய நான், உதாரணனாகிய நான், சாதாரண குடியில் பிறந்தவனாகிய நான் கடைசி வணக்கம் செய்கின்றேன் மக்களே. என் பெரியீர், என்னை விட வயதில் பெரியவர்களே, பெரியோர்களே, அன்னையீர், அன்னையர்னா தாய்மார்களே, ஏகுகின்றேன். ஏகுகின்றேன் அப்படின்னா செல்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். போதல் அப்படின்னு அர்த்தம். சார் நான் போயிட்டு வரேன். கடைசியா நான் உங்களுக்கு வணக்கம் வைக்கிறேன். நான் போறேன். ஆள்க என்றன் குருதி எல்லாம். நான் இந்த இடத்துல ரத்தத்தை விரிகின்றேன். சோ என்னுடைய ரத்தம் இனி வரக்கூடிய நாட்களிலே ஆளட்டும். அன்பு நாட்டில் ஆள்க. இப்படிப்பட்ட அன்பு நிறைந்திருக்கக்கூடிய நாட்டிலே என்னுடைய ரத்தமானது ஆளட்டும். தலை குனிந்தான் கத்தியின் கீழ். கத்தியின் கீழே போய் இந்த இடத்துல தலைய வச்சு அவன் இப்படி குனியறான். அப்போ இவன் வெட்ட முற்படுவான். அப்ப பொதுமக்கள் தடுத்துருவாங்க. அதுதான் இங்க அடுத்தது கொடுத்திருப்பாங்க. கொலையாளி உயிர் தப்பல். கொலையாளி அப்படின்னா அவனை கொலை செய்ய, அதாவது மரண தண்டனையை நிறைவேற்ற வரக்கூடிய அவன் தான் கொலையாளி. அந்த வேலை வைத்துக் கொண்டு நின்னான்ல அந்த பிக்சர்ல அவன் தான். சோ படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவள்ளி கண்ணீர் வெள்ளம் அடிச்சோறுதல் கண்டார்கள் அங்கிருந்தோர். ஆவென்று கதறினால் அன்பு செய்தோர் படிமீது வாளாரோ என்று சொல்லி பதைபதைத்தாள். இது கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார். கொடுவாளை பறித்தார். அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார் அப்படின்றாங்க. அதாவது படிகத்தை பாலாபிஷேகம் செய்தது. படிகம் அப்படின்னா நல்லா பளபளப்பா இருக்கக்கூடியது. சோ அப்படி பளபளப்பா இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு எப்படி பாலாபிஷேகம் செய்தால் இருக்குமோ, பாலாபிஷேகம் செய்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குமோ அது போல அந்த படிகம் போன்றவள் அமுதவள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வேற ஒண்ணுமே இல்லை. சோ படிகத்தை போல இருப்பவள் அமுதவள்ளி. அந்த படிகத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமுதவள்ளி கண்ணீர் வெள்ளத்துல இருக்கா. சோ மனம் தளர்ந்து போயிருக்கா. சோர்தல் அப்படின்னா மனம் தளர்தல் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப சோர்தல் கண்டார்கள். அவள் மனம் தளர்ந்து போயிருக்கிறத பாக்குறாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே. புரியுதா? சோ ஒரு படிகம் அப்படிங்கிறது பளபளப்பாக இருக்கும். அப்படி அழகு நிறைந்தவளாக சிலை போன்றவளாக அமுதவள்ளி விளங்குகிறாள். அந்த படிகத்திற்கு பாலாபிஷேகம் செய்தால் எப்படி அது வழியுமோ அதுபோல அவள் கண்களிலே கண்ணீர் வெள்ளம் போல வழிந்தோடுகிறது. சோ அப்படி அவள் மனம் தளர்ந்து போயிருப்பதனை அங்கிருக்கக்கூடியவர்கள் கண்டார்கள் அங்கிருந்தோர் அப்படின்றாங்க. சோ அங்கு கூடி இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவள் அழுது மனம் தளர்ந்து போயிருப்பதனை. ஆவென்று கதறினாள். அவனை வெட்ட முற்படும் பொழுது ஐயோ அப்படின்னு சொல்லி அவ கத்தும் பொழுது அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ அத கேக்குறான். ஐயோ இந்த உலகத்துல படி அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தின் மீது காதல் கொள்பவர்கள், அதாவது அன்பு செய்தவர்கள், விருப்பம் கொள்ளக்கூடியவர்கள் வாழ முடியாதா? வாழாரோ அப்படின்னா வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி பதைய வச்சுக்கிறான். அப்ப விருப்பம் கொண்டு விட்டால், ஒருவன் மீது அன்பு கொண்டு விட்டால் அந்த அன்பு கொண்டவர்கள் இருவரும் இந்த உலகத்திலே வாழ முடியாதா? அவ்வளவு பெரிய குற்றமா அது அப்படின்னு சொல்லி என்னால இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பதைச்சு அழுகிறா. இதை கேட்ட அந்த தேச மக்கள் கொடிது என்றார். சோ அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கூடி இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இது ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை பிடிச்சிட்டு நிக்கிறான் பாருங்க வெட்டுறதுக்கு. சோ இவன் கையில இருந்து இந்த கொடுவாளை எடுத்து பிடிங்கிடுறாங்க. சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. கொடுவாளை பறித்தார். சோ அந்த தேச மக்கள் என்ன பண்றாங்கன்னா கொடுவாளை அந்த கொல்லக்கூடிய அந்த வாளினை பறிக்கின்றார்கள். அந்த கொலையாளர்கள் உயிர் தப்ப ஓடலானார். சோ அப்ப அவனை வெட்டுறதுக்கு தயாரா இருந்தாங்கல்ல அந்த கொலைகாரர்கள் என்ன பண்றாங்கன்னா ஐயோ மக்கள் நம்மளதான் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க உயிர் தப்புனா போதுன்னு ஓடிடுறாங்க. ஓடின உடனே செல்வமும் உரிமையும் மக்களுக்கே அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடியது. அதாவது இந்த நாட்டுடைய செல்வமும் உரிமையும் மக்களுக்கே அப்படின்னு சொல்லி மக்கள் கூறக்கூடியதா அடுத்து இருக்கும். கவிஞனும் காதலிக்கும் மீட்சி தந்தார். அந்த நாட்டு மக்களானவர்கள் அந்த உதாரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் கவிஞனுக்கும் அவன் காதலித்த அந்த அமுதவள்ளி அந்த அரசனுடைய மகளுக்கும் மீட்சி தந்தனர். மீட்சி அப்படின்னா விடுதலை அளிக்கிறார்கள். அளித்து விட்டு காவலன் பால் தூதொன்று போக சொன்னார். சோ அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு காவலனை அழைத்து அந்த காவலன் கிட்ட சொல்லி விடுறாங்க. உன் அரசங்கிட்ட போய் சொல்லு மக்கள் சொன்னதா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா புவி ஆட்சி தனி உனக்கு தாரோம் என்று போய் உரைப்பாய். அதாவது புவியை ஆட்சி செய், இந்த நாட்டை மட்டும் இல்ல இந்த பூமியவே இந்த பூலோகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியை அவனுக்கு நாங்கள் தாருகிறோம்.
போய் அவன்கிட்ட சொல்லு. ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களும், உரிமைகளும் எங்களுக்குத்தான். ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை அவனுக்கு தருகிறோம். இந்த பூலோகம் முழுவதும் ஆட்சி செய்யணும்னா அவன் விண்ணுலகத்துக்கு போணும் அப்படின்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது, அவன் போய் அதை சொல்வதற்கு முன்பாகவே, அதான் போகா முன்பே அப்படின்னா, அந்த காவலன் போய் அந்த மன்னன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே, அந்த மன்னனுடைய காதிலே இவர்கள் கூறியது அனைத்தும் கேட்டு விட்டான். அதான் செவியினிலே ஏற்றிற்று போனான் வேந்தன். சோ இப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டான். அந்த காவலன் வந்து சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் என்ன சொன்னாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்ட கேட்டுக்கொண்ட அந்த அரசனும் என்ன பண்றான் அப்படின்னா, ஏறிட்டு போயினான் வேந்தன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அவன் அங்க இருந்து ஓடிவிட்டான் அப்படின்றாங்க. செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டவர்க்கே. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள், வளங்கள் எல்லாம், இந்த நாட்டின் உரிமை எல்லாம் இந்த நாட்டில் வாழ்பவருக்கே, சாதாரண மக்களுக்கே நவையின்றி எய்துவதற்கு சட்டம் செய்தார். நவை அப்படின்னா என்னன்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப குற்றம் இல்லாமல் ஆட்சி செய்வதற்கான சட்டங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்ததங்கே அப்படின்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரி குற்றமில்லாத சட்டங்களை இயற்றுவதனால், ஆட்சி செய்வதற்கான சட்டங்களை இயற்றி விட்டதனால் அந்த நாட்டிலே இதற்கப்புறம் நலிவு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் நலமுடன் வாழ்கிறார்கள். அங்கே நலம் வாய்ந்தது அப்படின்றாங்க. இதுதான் இந்த காவியம். ஓகேங்களா? சோ மறுபடியும் ஒரு ரீகால் பார்க்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் அமுதவள்ளி, அந்த அமுதவள்ளிக்கும் உதாரனுக்கும் காதல் கொள்வார்கள். அதனை பிடிக்காத அந்த மன்னனானவன் அந்த உதாரனுக்கு கொலை மரண தண்டனையை விதிப்பான். சோ அப்படி அவன் மரண தண்டனை விதிக்கக்கூடிய அந்த செய்தியினை அறிந்து கொண்ட அந்த அமுதவள்ளியானவள் போய் இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒண்ணு 2 பேரும் சாக விடுங்க, இல்ல 2 பேரையும் வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, மன்னன் என்ன பண்ணுவான்னா, ஓகே நீங்க 2 பேரும் செத்து போயிருங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அமுதவள்ளிக்கு இந்த தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அமுதவள்ளிக்காக அரசனிடம் கேட்டுக்கொள்கின்றனர். அப்படி அமைச்சர் கேட்டுக்கொள்ளும் பொழுது, காதலனை கொலைகளத்துக்கு அனுப்பிவிட்டு கன்னி பெண்ணாகி என்னை மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பாரு அமைச்சரே, மந்திரியே, உங்க நீதி நல்லா இருக்கு. நீங்க நீதினா 2 பேரையும் விட சொல்லிருக்கணும். ஆனா என்ன விட்டுட்டு அவனை மட்டும் அனுப்ப சொன்னீங்க பாத்தீங்களா? அது என்ன விதத்துல சரி? நீங்க நினைக்கிறீங்க அவன் இறந்துட்டா இந்த உயிர் நிலைச்சிடும் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. சாகுறதுன்னா 2 பேரும் சாகுறோம். இல்லையா? 2 பேருக்குமே தண்டனையில இருந்து விலக்கு கொடுங்க. இந்த 2ல ஏதாவது ஒண்ணா உங்க மன்னன் வாயில சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் உயிர் பெருசு இல்ல அப்படின்றான். சோ அப்ப உடனே இவங்க 2 பேருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. கொலைகளத்துக்கு போயாச்சு. இப்ப கொலைகளத்துல கொலை செய்யறதுக்கு தயாரா அருவாளோட, இந்த கொடுவாளோட அவர்களும் நிக்கிறாங்க. அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களும் அந்த பக்கம் வந்து நிக்கிறாங்க. விரும்பிய உதாரணம் அமுதவள்ளியும் ஒரு பக்கத்துல நிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அலைக்கடல் போல மக்கள் திரண்டு கொண்டு இங்க நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது தலைப்பாகை அணிந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒருத்தன் என்ன பண்றான்னா, போய் கடைசியா நீங்க ஏதாவது பேசணும்னா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப உடனே உதாரன் வந்து ஒரு வீர சூளுரையை உரைக்க ஆரம்பிக்கிறான் அந்த மக்களிடையே. அதுதான், பேரன்பு கொண்டவர்களே, பெரியோர்களே, என்னை பெற்ற தாய்மார்களே, இளம் சிங்கங்களே, இந்த நிலமானது இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலமானது நீரோடைகள் அது இந்த நிலத்தை கிழித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. நெடுமரங்கள் நிறைந்ததனால் இது ஒரு காடாக இருந்தது. அப்படிப்பட்ட இந்த காட்டிலே கொடிய விலங்குகள் எல்லாம் வாழ்ந்திருந்தன. அந்த கொடிய விலங்குகள் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய பெரிய சுண்ணாம்பு கற்களால் ஆன இந்த மலை போன்ற பெரிய குன்றுகளிலே இருக்கக்கூடிய குகைகளிலே எல்லாம் ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாம்புகள் நிறைந்ததாக இந்த நிலப்பகுதியானது இருந்தது. அப்படிப்பட்ட இந்த பாழான நிலத்தை சரி செய்து மாற்றி ஒரு அழகிய நகரமாக இன்று மாற்றியவர்கள் யார்? நீங்களா? இல்லை இந்த மன்னனா? அப்படின்னு சொல்லி கேக்குறான். அடுத்தது, இந்த இடத்தினை இப்படி சிற்றூராகவும் பண்படுத்திய ஒரு வயலாகவும் வரப்பெடுத்து வயலாகவும் ஆறுகளை தேக்கி வைத்து, ஆறுகளில் இருந்து வரக்கூடிய அந்த நீர்களை எல்லாம் குளம் குட்டைகளிலே தேக்கி வைத்து அந்த நீரினை வாய்க்கால் மூலமாக வயல்வெளிக்கு எடுத்து சென்று அந்த வயல்வெளியிலே உழுது விளைச்சல் காண்கின்ற அந்த பயனை விளைவிக்கக்கூடிய செல்வத்தை பெருக்கக்கூடியவர்கள் நீங்களா? இல்லை இந்த மன்னனா? இப்படி மிகுதியான உழைப்பை போற்று இந்த நாட்டிற்கு செல்வம் சேர்த்தவர்கள் நீங்களா? இல்லை இந்த மன்னனா? கல்லை பிளந்து மலையை பிளந்து கனிமங்களை வெட்டி அந்த கனிமங்களிலிருந்து தேவையான கருவிகளை எல்லாம் செய்து தந்த கைகள் தான் உங்களுடைய கைகளா? இல்லை இந்த அரசனுடைய கைகளா? பொன்களையும் மாணிக்கங்களையும் கடலிலே மூழ்கி முத்துக்களையும் எடுத்து பல உயிர் மூச்சுக்கள் பிரிந்தன. அப்படிப்பட்ட மூச்சு இந்த மன்னனுடைய மூச்சா? இல்லை உங்களை போன்ற சாதாரண மக்களுடைய மூச்சா?
அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாச்சு. அந்த வழக்கை நான் பொதுமக்கள் தான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு போய் கேட்டேன். ஆனா அவனும் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இவளும் நானும் காதலிச்சோம். அதனால 2 பேரும் செத்து போங்கன்னு தீர்ப்பளிச்சுட்டான். சோ அதனால நாங்க சாக வந்திருக்கோம். ஒரு மனிதனுடைய தேவைக்கு தான் இந்த நாடு இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நாடு ஒழிந்து போறதே நல்லது. சோ இதோ இன்னைக்கு நாங்க 2 பேரும் சாகுறோம். இதுக்கு மேல நாளைக்கு நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே நிலைமை உங்களுக்கும் வந்து விடலாம். தமிழினை நான் அறிந்திருந்ததனால் தான் இந்த மன்னன் என்னை அழைத்தான். அவளுடைய மகளுக்கு தமிழை கற்றுவிக்க, தமிழிலே கவிதை எழுத கற்றுக் கொடுக்க என்னை அழைத்தான். அவளோ தமிழ் கவி என்பதனால் என் மீது காதல் கொண்டு விட்டாள். சோ அமுதம்னு சொல்லக்கூடிய அமுதமான சுவை போன்று இருக்கக்கூடிய இந்த இன்பத் தமிழினால் என்னுடைய உயிர் இன்று பிரிகிறது அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் பேசி விடுமோ, ஒரு பழிச்சொல்லை இந்த தமிழ் மொழியின் மீது போட்டு விடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஒருவேளை அந்த பழிச்சொல் இந்த தமிழ் மொழியின் மீது என் உயிருக்காக விழுந்தது என்றால், அதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. சோ அதனால் உங்களை ஒன்று வேண்டிக் கொள்கின்றேன். நீங்கள் என்னுடைய உயிர் போனதற்கு இந்த தமிழ் மொழி காரணம்னு நினைச்சிடாதீங்க. நீங்க தமிழை உயிராக கருதி இந்த உயர்வான மொழியினை போற்றுங்கள் அப்படின்றான். சோ அரசனுக்கு பின்னாடி ஆட்சி செய்யறதுக்காக பிறந்தவள் தான் இந்த அமுதவள்ளி. அப்படிப்பட்ட ஆட்சி செய்ய ஆள பிறந்தவள் இவளுக்கு ஒரு மரண தண்டனை விதிக்கக்கூடிய உரிமை, அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா? இல்ல இந்த மன்னனுக்கு இருக்கிறதா? சோ அரசன் வந்து இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் அவமதித்து விட்டான். அவனை பொறுத்தவரையில் எங்களுடைய தலையை வெட்டுறது அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு கதைதான் இது. சோ இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி காதலித்தார்கள், இவர்களை வெட்டினோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும். உணர்ச்சி பூர்வமானதாக இருக்காது. ஆனா உங்களுக்கு தெரியும் அந்த உயிருடைய வேல்யூ என்ன, மதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ ஒரு மனிதனுடைய உயிர் போயிருச்சு அப்படின்னா, அது அந்த வேதனையானது கடைசி வரை நின்று கொள்ளும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அப்படிப்பட்ட அந்த அரசன் முறை தவறிவிட்டான் அப்படின்றான். சோ இப்போ உங்களுக்காக இந்த அமுதவள்ளி நிக்கிறா பாரு இவ இந்த நாட்டு மக்களுக்குத்தான் எல்லா உரிமையும், இந்த ஆளக்கூடிய உரிமையே இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன், இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வணக்கம் சொல்றான். சோ இப்படிப்பட்ட இந்த அன்பான நாடு பொன்னாடாக வாழட்டும். வாழிய இந்த மக்கள் எல்லாம் உரிமை பெற்று வாழ வேண்டும். உரிமை இல்லாம என்ன மாதிரி போயிடக்கூடாது. நீங்களாம் உரிமை பெற்று வாழுங்கள், நல்லா வாழுங்க. எப்படி விண்கல் எரிந்து வந்து கீழே மண்ணினிடையே வீழுமோ அதுபோல இந்த மன்னனுடைய ஆட்சியும் வீழ வேண்டும். ஏழையாகி இருக்கக்கூடிய நான் என்னுடைய கடைசி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் போகின்றேன் பெரியவர்களே. சோ என்னுடைய குருதி இங்கு ஆளட்டும். இந்த அன்பு நாட்டிலே ஆள்க என் குருதி அப்படின்னு சொல்லி தலை குனியறான். சோ குனிஞ்ச உடனே படிகம் போல இருக்கக்கூடிய அந்த அமுதவள்ளியுடைய கண்கள்ல இருந்து பாலாபிஷேகம் பண்ண மாதிரி தண்ணீர் தார தாரையாக ஊத்துகிறது. மனம் தளர்ந்து போயிருக்கிறாள். இதனை அங்க இருக்கக்கூடிய அனைவர்களும் காண்கிறார்கள். சோ அப்படி அவர்கள் அதனை கண்டுவிட்டு அப்பொழுது அமுதவள்ளி சொல்கிறாள், அன்பு செய்தவர்கள் இந்த பூமியிலே வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி, ஐயோ இப்படி பண்றானுங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறத பார்த்து இது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இப்படி நடக்கக்கூடாதுன்னு அங்க இருந்த அந்த கொலைகாரனின் கையில் இருந்த அந்த வாளினை பொதுமக்கள் பிடுங்குகிறார்கள். சோ அதனால அதனை பிடுங்கின உடனே கொலைகாரனுக்கு பயம். எங்க அந்த வாளை திருப்பி நம்மள வெட்டி போடுவாங்களோ இப்படி ஒரு செயலை செய்வதற்காக அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து தப்பித்து ஓடுகின்றான். சோ அப்ப மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த காதலர்களுக்கு விடுதலை அளிக்கிறார்கள். ஆட்சி எங்களுடையது. நாங்கள் விடுதலை அளிக்கிறோம் அப்படின்னு விடுதலை அளிக்கிறார்கள். ஒரு காவலனிடம் மன்னனுக்கு போய் சொல்லி அனுப்பு. இந்த பூமியை ஆளக்கூடிய ஆட்சியினை அவனுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த உலகத்தையே ஆளட்டும். இந்த நாட்டை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே ஆளட்டும் அவன் வேணும்னா. அவன் இங்க இருந்து ஆளக்கூடாது. விண்ணுலகத்துல இருந்து ஆளட்டும் அப்படின்னு சொல்லி போய் அவனுக்கு உரை அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதுக்கு இந்த காவலன் போறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த மன்னன் தன்னுடைய உயிர் தப்பினால் போதும் என்று அவனும் அந்த நாட்டை விட்டு ஓடி போகின்றான். அதற்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள், செல்வங்கள் எல்லாம், உரிமைகள் எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே. சோ இந்த நாட்டினை ஆள்வதற்கு குற்றமில்லாத சட்டங்களை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குற்றமில்லாத ஒரு சட்டங்களை வகுக்கிறார்கள். அதனால் இந்த நாட்டில் இனி எந்த ஒரு நலிவும் இல்லை. நலம் வாய்ந்த நாடாக இந்த நாடு மாறுகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க கொடுத்திருக்கக்கூடியது. இதற்கான பொருள் வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்தது இங்க சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க. ஓதுக அப்படின்னா சொல்க, முழக்கம் அப்படின்னா ஓங்கி உரைத்தல், கனிகள் அப்படின்னா உலோகங்கள், மணினா மாணிக்கம், படிகம்னா பளபளப்பான கல், படி அப்படின்னா உலகம், நீட்சினா விடுதலை, நவைனா குற்றம். ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது
இங்க ஒரு முக்கியமான பகுதி குடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதி. அதாவது தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பகுதி. ஒரு மூல மொழியின் பிரதியின் உள்ளடக்கத்தை அப்பிரதிக்கு இணையாக இலக்கு மொழியின் பிரதியின் வழியாக வெளிப்படுத்துதலே மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மொழிபெயர்ப்பு அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடியது இன்னொரு லாங்குவேஜ்க்கு அந்த பொருள் மாறிடக்கூடாது. இங்க என்ன பொருள்ல சொல்லியிருக்காங்களோ, அதே மாதிரி இன்னொரு அ லாங்குவேஜ்க்கு இன்னொரு மொழிக்கு அதே பொருள் கொள்ற மாரி மாத்தி எழுதக்கூடியது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழி பெயர்ப்பு என்பவற்றை மொழிபெயர்ப்பின் வகைகளாக கொள்ளலாம். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல அந்த நூலை தழுவி அந்த மெய்யான கருத்தை தழுவி எழுதியிருப்பாங்க. ஆனா அங்க சொல்லியிருக்க மாதிரி எக்ஸாக்ட்டா அப்படியே குடுக்காம தழுவி எழுதியிருப்பாங்க. இல்லன்னா அந்த கதையுடைய ஒரு சுருக்கத்தை வேற ஒரு மொழியில மொழிபெயர்த்திருப்பாங்க. இல்லன்னா மொழியாக்கம் அப்படியே செஞ்சிருப்பாங்க அப்படின்றாங்க. சோ இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் ஆனது இங்க குடுத்திருக்காங்க. ஏன்னா சங்க இலக்கியம் நம்மளுடைய சிலபஸ்லயே இருக்கு. அந்த சங்க இலக்கியத்தினுடைய மொழிபெயர்ப்பை பத்தி இங்க குடுத்திருக்காங்க. தமிழிலிருந்து பிற மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது இந்த சங்க இலக்கியம். கே ராமானுஜம் அப்படிங்கிறவரு லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி அப்படிங்கிற பெயர்ல இந்த சங்க இலக்கியங்களை மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி மா லே தங்கப்பா அப்படின்றவரு ஹியூஸ் அண்ட் ஹார்மோனியஸ் ஃப்ரம் அன் ஏன்ஷியன் லேண்ட் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பிற மொழியிலிருந்து தமிழுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மொழியில இருந்து தமிழ்ல ஒரு வார்த்தையை உருவாக்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பர் காம்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெர்மானிய மொழியிலிருந்து அந்நியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது ஜெர்மனில காஃப்கா அப்படின்னா உருமாற்றம் அப்படின்னு பொருளாம். தமிழ்ல உருமாற்றம், ஜெர்மனில அதை காஃப்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காஃப்கா அப்படிங்கறது உருமாற்றம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சொற்கள் அப்படிங்கிறத லாக் பிரவர் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சுல சொல்லுவாங்களாம். அத சொற்கள் அப்படின்னும். அடுத்தது எக்ஸ்பெரி அப்படின்னா பிரெஞ்சுல எக்ஸ்பெரின்னு சொல்லக்கூடியதோட மீனிங் என்னன்னா தமிழ்ல குட்டி இளவரசன் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? இங்கே இதோட நிறுத்திடாதீங்க. இங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, உலக கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை தொகுப்பை தொகுத்தவர் யார் அப்படின்னா, பிரம்மராஜன் அப்படிங்கிறவர் தான் இந்த உலக கவிதைகள்ங்கிற ஒரு தொகுப்பை தொகுத்தவர். ஓகேங்களா? அடுத்தது இந்த புரட்சி கவி அப்படிங்கிற நூலுக்கான குறிப்பை இங்க கொடுத்திருக்காங்க. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 ரொம்ப இம்பார்ட்டன்டான இயர் நோட் பண்ணிக்கோங்க. 1937ல எழுதப்பட்டதுதான் புரட்சி கவி. பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்னும் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். படிச்சுட்டே இருக்கிறது தான். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உரக்க வெளிப்படுத்தியமையால் இவரை புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரதாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியுள்ளார். இவருடைய பிசிராந்தியார் நாடகத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. பாரதிதாசன். இந்த வரிகளை இந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக எந்த அரசு ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்பாங்க. எல்லாருமே தமிழ்தாய் வாழ்த்தணும்னு தமிழக அரசுன்னு போட்டுறாதீங்க. புதுவை அரசு இதை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டது. தமிழக அரசு இவருடைய பெயர்ல திருச்சியில ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில இருக்கும். திருச்சியில இருந்து வெளில போகும்போது பாரதிதாசன் அந்த சிட்டில இருந்து வெளில போகும்போது உங்களுக்கு அந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த புதுக்கோட்டை சைடு எல்லாம் போறீங்க, திருச்சி டு புதுக்கோட்டை சைடு டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் சைட்ல வரும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. சோ இவருடைய பேர்ல ஒரு பல்கலைக்கழகத்தையே நம்மளுடைய தமிழக அரசு இவருடைய சிறப்பை கருதி இவருக்காக அமைத்திருக்கிறது. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். சோ இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த வகுப்புல இந்த ஓல்டு புக்ல கொடுத்திருப்பாங்க. ஒரு 5 பாடல்கள் பாரதிதாசனை பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த 5 லெசன்ஸ்க்கான பொருளையும் என்ன அப்படிங்கறத அடுத்த வகுப்புல டீட்டெயில்டா பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் பாட பகுதியில அதாவது நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல தமிழ்ல பகுதி ஆல உங்களுக்கு இலக்கிய பகுதிகள் இருக்கும். இந்த இலக்கிய பகுதிகள்ல இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளும் டாபிக் வைஸ் உங்களுக்கு
வீடியோ கிளாஸஸா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்மளுடைய பிஏ புக் சேனல்ல பொதுத்தமிழ் பகுதி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இந்த இலக்கிய பகுதிகள் எல்லாமே இருக்கும். நியூ புக்ல இருக்கிறதும் இருக்கும், ஓல்டு புக்ல இருக்கிறதும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே டீடைல்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம். ஸோ அதை பார்த்து பயன்பெறுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் வித் பிஏ புக். தேங்க் யூ.